தேவனுடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வர இருக்கிறேன். எல்லாரும் உங்கள் கையில் என்னத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பைபிள், உங்கள் பேன், உங்கள் ஸ்கேல், உங்கள் நோட் புக் இப்படியாய் எடுத்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட இந்த மாலை வேளையிலே பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுவோம். யார் செய்த ஜெபங்க இது? சாமுவேல் செய்த ஜெபம். ஆமேன். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குதா? பக்கத்தில் பாருங்க, பார்த்து அவங்க கையில் பைபிள் இருக்கா பாருங்க. ஆமேன். உங்கள் கையில் இருக்கணும் முதல்ல, அப்புறம் தான் பக்கத்தில் பார்க்கணும். ஆமேன். எல்லார் கையிலும் வேதம் இருக்குன்னு. இன்றைக்கி நீங்கள் பைபிளை தூக்குனா நாளைக்கு ஆண்டவர் உங்களை தூக்கி சும்மாப்பார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா? அதனால நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்த போகிற என்னுடைய பிரசங்க தலைப்பு லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 8 துவங்கி 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் ஒரு கண்ணோட்டம் விடலாம். ஆனால் நாம் இப்போது வாசிக்க கேட்க போகிற வேத வசனமானது வசனம் 12, 13 மட்டுமே. Our scripture for today comes from Leviticus chapter 6 verses 8 to 13, but I'm going to read for you from verses 12 and 13. And our theme for the day will be fire on the altar. பலிபீடத்தின் மேல் அக்கினி என்ற ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலிபீடத்தின் மேல் அக்கினி. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோமா வேத வசனத்திலே லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12, 13 வசனங்கள். I will read Leviticus chapter 6 and verses 12 and 13. And the fire on the altar shall be kept burning on it. It shall not be put out. And the priest shall burn wood on it every morning, and lay the burnt offering in order on it. And he shall burn on it the fat of the peace offerings, a perpetual fire that burn on the altar. It shall never go out. நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கும்படி உங்களை அழைக்கிறேன். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவான். வசனம் 13. பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிந்து போகாது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆமேன். ஆல்ரைட், பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த ஆல்டர் அண்ட் ஹவு த ஃபயர் தட் இஸ் தேர் ஆன் தி ஆல்டர் should not be quenched, should not be stopped burning. நீங்கள் பாருங்கள், வசனம் நமக்கு சொல்லுகிறது பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி என்ன செய்யக்கூடாதாம்? அவிழ்ந்து போகக்கூடாதாம், அணிந்து போகக்கூடாதாம். அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமாம். அப்படி எரிந்து கொண்டே இருப்பதற்கு ஆசாரியன் பொறுப்பாய் இருக்கிறான். ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் காலை வரும்போது அவன் அதற்கு வேண்டியவைகளை செய்ய வேண்டும். அதன் மேலே வெறுகுகளை போட வேண்டும். அந்த பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் இன்று நம்முடைய பிரசங்க தலைப்பு ஃபயர் ஆன் தி ஆல்டர். பலிபீடத்தின் மேல் அக்கினி. ஆமேன் சொல்லுவோம் எல்லாரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் இந்த வேத பகுதியில் இருந்து நம்மோடு கூட அவருடைய வார்த்தையிலே பேசுவாராக. I want all of you, while you are listening to me preaching, and you are also taking note, and you are also opening your scripture to read, to see for yourself. நாம் ஒரு பக்கத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது
என்னை செவி கொடுத்து கேட்கிறீர்கள். ரெண்டாவது, வேதத்தை திறந்து வேதத்தில் இப்படிலாம் இருக்குதா என்று நீங்கள் என்ன செய்றீங்க? எடுத்து வாசிக்கிறீங்க, பார்க்குறீங்க, வாசிக்கிறதே கேட்கிறீங்க. ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இது என்னமா இருக்கும்? ஐம் ஷுவர் டுடே இஃப் யூ வில் give a listening ear to God, God will surely minister to you. ஒரு நீ ஆண்டவர் இடத்திலே ஒரு நேரத்தை ஒதுக்கி தருவாயே என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் உன்னோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. The English word that stands unique will be the word kept. வசனத்தில் சொல்லுகிறது 12வது வசனம், and the fire on the altar shall be kept burning on it. Shall we say amen? எல்லாரும் ஆமென் சொல்வீங்களா? ஹalleluya. அந்த வசனத்தை பாருங்கள். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. It must be kept burning. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இந்த வேத பகுதியில் இருந்து அவர் பேசட்டும். இன்னைக்கு ஆண்டவர் திரும்பி திரும்பி நம்மகிட்ட சொல்ல போறார், பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி என்ன செய்யணுமா? எரிந்து கொண்டே இருக்கணும். வலது கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி என்ன செய்ய வேண்டும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமென். ஹalleluya. அப்ப ஆசாரியன் என்ன செய்யணுமாம்? அந்த எரியிற அக்கினியை காலை தோறும் வந்து அவன் அதை மூட்டி விட வேண்டும். விருவுகளை போட வேண்டும், அதை மூட்டி விட்டுட்டே இருக்க வேண்டும். The priest had a responsibility to maintain the fire. He will have to put wood into the fire so that the fire will keep burning. Hallelujah. அப்ப ஆசாரியனுக்கு ஒரு பொறுப்பு. The priest had a responsibility of maintaining the fire. Shall we say hallelujah? கர்த்தருக்கு மகிமை. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பொறுப்பாய் இருக்கணும். ஆசாரியன் பொறுப்பாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த அக்கினியை பாதுகாக்கணும். இது தேவனுடைய வார்த்தை. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி என்ன செய்யப்படக்கூடாது? அவிழ்ந்து போக கூடாது. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஸோ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்வோம். அதற்கு முன்பு உங்கள் இடத்திலே எலியாவின் காலத்திலே யார் தேவன் என்று எலியா சவால் விட்டான் பால் தேவர்கள் இடத்திலே. யார் ஆண்டவர்? உண்மையான தேவன் யார்? அந்த காலத்திலே பால் என்று தேவர்களே வணங்கினார்கள். அப்போ இந்த பால் தேவர்கள் இருக்கிறார்களே, 450 பேர் கூட ஒரு மனுஷன் போட்டி போட்டான். ஒரு மனுஷன் சொன்னான், நான் வணங்குகிற ஆண்டவர் அவர்தான் ஆண்டவரா, அல்லது 450 பேர் பால் தேவர்களை தொழுது கொள்கிற ஆசாரிய கூட்டத்தார்கள் ஆகிய நீங்கள் வணங்குகிற பால் தேவன் தேவனா? வாருங்கள் நாம் போட்டி விடுவோம், யார் ஆண்டவர் என்று பார்ப்போம். அல்லேலூயா. இதை நாம் கற்றுக்கொள்கிற எங்கே? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். If you will come with me to 1 Kings chapter 18, I invite you to come to 1 Kings chapter 18. 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். அதிலே நாம் கவனிக்க போகிறோம். I want you to come to some of the verses over there. Look at verse 21. It says, this reminds me of the prophet Elijah facing the prophets of Baal on Mount Carmel. நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். And Elijah came to all the people and said, how long will you falter between two opinions? If the Lord is God, follow him. But if Baal, then follow him. But the people answered him not a word. Hallelujah. கவனித்து பாருங்க, ஜனங்கள் கூட்டம் பெருகி இருக்கிறார்கள்.
அவர்கள் பார்க்கிறார்கள் யார் ஆண்டவர் என்று. எலியா தீர்மானம் செய்யும்படிக்கு அழைக்கிறார். யார் ஆண்டவர், நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், பால் தேவராய் இருந்தால் நீங்கள் பால் தேவனை தொழுது கொள்ளுங்கள், தேவன் தேவனாய் இருந்தால் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஜனங்கள் பதில் கொடுக்காமல் இருந்தார்கள். ஹல்லேலூயா. யார்தான் ஆண்டவர் என்று பதில் கொடுக்காமல் இருந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நாம் எலியாவின் காலத்தில் வாழ்ந்த ஜனங்களாய் இருந்தால் இன்றைக்கு எலியா நம்மிடத்தில் கேட்பாரே என்றால் நாம் கொடுக்கக்கூடிய மறுமொழி என்ன? Will you keep quiet? Will you keep quiet? Not knowing who is God in a difficult time as this. இன்றைக்கு இருக்கிற ரொம்ப கஷ்டம் கொடூரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் ஒன்னிடத்தில் ஒரு கேள்வி எழுப்பக்கூடுமே என்றால் யார் ஆண்டவர்? ஹல்லேலூயா. Who is God? நீ உடனே சொல்ல முடியுமா யார் ஆண்டவர் என்று? அல்லது நீ மௌனமாயிருப்பாயா? ஹல்லேலூயா. எத்தனை சூழ்நிலையிலே நீ மௌனமாயிருந்திருக்கிறாய்? In how many circumstances you have kept your silence, not standing for God? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்கவில்லை. பேதுருவை பாருங்கள், நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்னான். 3 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவன் எனக்கு இயேசு தெரியாது என்று சொல்லிட்டான். ஹல்லேலூயா. சத்தியமே பண்ணுனா சபித்தான் என்று வேதம் சொல்லு. ஏன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உன்கிட்ட கேட்கிறார், யார் ஆண்டவர் என்று நிச்சயம் உனக்கு இருக்கா? நிச்சயம் இருக்கா? அல்லது 2 மனமாய் இருக்கிறாயா? இந்த ஜனங்கள் 2 மனமாய் இருந்தார்கள், ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. வசனத்தை கவனிங்கள். அப்பொழுது எலியா சகல ஜன தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வம் ஆனால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் ஆனால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று அங்கு வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளையே, இது பொல்லாத காலம். எத்தனையோ முறை உன் விசுவாசம் சோதிக்கப்படுது. வேலை இடத்துல, வீட்டில், பள்ளிக்கூடத்தில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது சிலர் நம்ம தொழுது கொள்கிற ஆண்டவர் அவர்கள் ஒரு வேளை கேலி பண்ணலாம், அல்லது அவர் தெய்வம் இல்லை என்று சொல்லலாம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ என்னை ஆண்டவர் என்று 4 பேர் மத்தியில் சாட்சி கொடுப்பனா, ஒரு நாள் தேவ சந்நிதியிலே நீ வந்து நிற்கும் போது உன்னை குறித்து நான் என்ன செய்வேன்? நான் சாட்சி கொடுப்பேன் என்று சொன்னார். வலது கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. Do you not know that Jesus said, if you will stand as a testimony, then one day when you come to my presence, I will stand as a testimony for you. Amen. Hallelujah. அதனால உனக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கிறேன். இந்த அற்புத இரவு ஆராதனையில் வந்திருக்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், எந்த இடத்துலையும் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கிறதுக்கு தயங்காதே. யார் இடத்திலையும் ஆண்டவர் தான் தெய்வம் என்று சொல்ல நீ கலங்கவே வேண்டாம். வேற எந்த தேவர்களை குறித்தோ மதத்தை குறித்தோ நம்ம ஒன்றும் சொல்ல புறம் கூற வேண்டாம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். வலது கையை எல்லாரும் உயர்த்தி கரங்களை அசைத்துக் கொண்டு சொல்லுங்கள், நான் ஆராதனை செய்கிற ஆண்டவர் யார்? ஜீவன் உள்ளவர். கடலையும் காற்றையும் அகற்றினவர், குருடர்களை பார்க்க பண்ணினவர், சப்பானிகளை நடக்க பண்ணினவர்கள், மரித்தோரை எழுப்பினவர், மீண்டும் வருவேன் என்று சொன்னவர். சொல்லுங்க ஆமென். இந்த விசுவாசம் நமக்கு உள்ளத்திலே ஆழமாய் பதிய வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சோ நீங்க வேத வசனத்தை கவனிங்கள். கம் டு verse 24.
verse 24, 24ஆம் வசனம், then you call on the name of your gods and I will call on the name of the Lord, and the God who answers by fire is God. So all the people answered and said, it is well spoken. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்கள் எல்லாரும் பார்க்க ஆவலா இருக்கிறாங்க. யார் தான் ஆண்டவர்? பால் தான் ஆண்டவரா, விக்கிரகம் ஆண்டவரா, அல்லது நாம் ஆராதனை செய்கிற ஆண்டவர் தான் ஆண்டவரா? ஆமென். ஹல்லேலூயா. This is a beautiful passage. இது ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பால் தேவர்கள் 450 பேர் ஒன்று கூடி அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் உடனே அவர்கள் வணங்கும் பால் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களாம். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு வசனம் கவனித்து பாருங்க, 26ல இருந்து 29 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது அறிந்து கொள்வீர்கள். என்ன அறிந்து கொள்வீர்கள்? அவர்கள் கூப்பிட்டார்கள் கூப்பிட்டார்கள் கூப்பிட்டார்கள், ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒன்றும் நடக்கல. அந்த பால் தேவருக்கு முன்பாக அவர்கள் ஆடினார்கள், சத்தம் கூக்குரல் இட்டார்கள், உடம்பை வெட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் ஒன்றும் இல்லை என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வசனங்கள் 26 துவங்கி 29 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். நீங்க வாசித்து என்னை கேட்டுக்கொண்டிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்ப எலியாவுடைய நேரம் வருகிறது. வசனம் 30ல இருந்து 32 வரைக்கும் கவனியுங்கள். எலியா என்ன செய்தானாம்? கவனியுங்கள். இங்க நம்ம எதற்கு இந்த வேத பகுதியை எடுத்திருக்கிறோம்னா, பலிபீடத்தை இந்த எலியா என்ன செய்தாராம்? மறுபடியும் கட்டினாராம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க வசனம் 30. அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனித்து, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. Look at verse 30. Then Elijah said to all the people, come near to me. So all the people came near to him and he repaired the altar of the Lord that was broken down. Amen. கவனித்து பாருங்க, உடப்பட்டு கடந்த பலிபீடத்தை செப்பனித்தான். இன்னைக்கு நல்ல கவனி, நாம் வாசிக்க கேட்ட லேவியராகமம் புஸ்தகத்தில் பலிபீடத்தின் அக்கினி என்ன செய்யப்படக்கூடாதாம்? அவிழ்ந்து போகக்கூடாது, அணிந்து போகக்கூடாது. அதை ஆசாரியன் என்ன செய்யணுமாம்? அதை அவன் கட்டணும். ஆமேன். ஒவ்வொரு காலையும் வெறுகுகளை போட்டு அந்த அனலை அவன் வைத்து கொண்டே இருக்க வேண்டுமாம். ஆமேன். இப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, எலியா ஆண்டவரை கூப்பிடுவதற்கு முன்பு அவர் என்ன செய்கிறாராம்? பலிபீடத்தை, உடைந்து கிடக்கிற பலிபீடத்தை மறுபடியும் கட்டுகிறார். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையில பேச விரும்புகிறார். என்ன பேச விரும்புகிறார்னா, உன்னுடைய பலிபீடம், உன் பலிபீடம் ஹல்லேலூயா உடைந்து கிடக்கிறதா? ஹல்லேலூயா. எலியாவின் பலிபீடம் உடைந்து கிடந்தது. அவன் அதை செப்பனித்தான், பழுது பார்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். The altar where Elijah was to burn his offering was broken. And so Elijah had to repair the altar. So my question to you is simply this: how is your altar? Is it broken? Do you want to repair it? Do you want to put it back again so that the fire can once again be sparked? Hallelujah.
மறுபடியும் அந்த தீ பற்றத்தக்க. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் பெரியவராய் இருப்பாராக. சொல்லுங்க ஆமேன். அல்லேலூயா. எலியா 31ஆம் வசனத்திலே அங்கே பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். அல்லேலூயா. Look at verse 31. Then and Elijah took 12 stones according to the number of the tribes of the sons of Jacob, to whom the word of the Lord had come, saying, Israel shall be your name. Amen. இந்த வசனத்தெல்லாம் நீங்களே 32 வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். சொல்லுங்க ஆமென். பிரியமானவர்களே, அப்படியே கீழே கடந்து போவோம். அல்லேலூயா. இந்த எலியா பாருங்க, தன்னுடைய பலிபீடத்தை கட்டி அதற்கு பிற்பாடு அந்த பலிபீடத்தின் மேலே அவன் பலி செலுத்த வேண்டிய கன்றுக்குட்டியை அவன் அதன் மேலே வைத்த பின்பு அவன் என்ன செய்கிறானாம், அந்த பலிபீடத்தின் மேலே தண்ணீரை ஊற்றி விடுகிறான். அக்கினி பற்றி பிடிக்கணுன்னாக்கா தண்ணி ஊற்ற முடியுமா? நெருப்பு வீடு பற்றி எரியுதுன்னா உடனே என்ன செய்வார்கள்? உடனே ஃபயர் பிரிகேட் வரும். வந்த உடனே என்ன செய்வார்கள்? நீங்களும் நானும் என்ன செய்வோம்? ஒரு வீடு பற்றி பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வோம்? தண்ணீரை ஊற்றணுன்ட்டு ஓடி போய் தண்ணீரை ஊற்ற பிரயாசம் எடுப்போம். ஆனால் எலியா என்ன செய்கிறான்னா, பலிபீடத்தின் மேலே தண்ணீரை ஊற்றுகிறான். அப்போ நம்ம லாஜிக்காக நம்ம பேசும்போது அப்படின்னா எப்படி பட்சித்து போகும்? எப்படி ஆண்டவர் வந்து அந்த பலியை எடுத்துக்கொள்வார்? அல்லேலூயா. நம்ம நினைப்போம், ஆனால் நம்முடைய தேவனால கூடாதது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் கரங்களை இப்படி உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். ஏன் மகிமைப்படுத்தினா, இப்படி தான் உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். உன் பலிப்பீடம் இடிந்து கிடக்குது, உன் பலிப்பீடம் உடைந்து கிடக்குது. உன் பலிப்பீடத்தை செப்பனித்த எலியாவை போல் நீனும் செப்பனித்தால், நீ சரி கட்டினாய் என்றால் அதன் மேல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய போறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் என்ன செலுத்துவோம்? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எலியா தன்னுடைய பலிப்பீடத்தின் மேலே அவன் தண்ணீரை நிரப்பாய்த்தான் அல்லது நிறைத்தான் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி அல்ல, 2 வட்டி அல்ல, 3 முறை அல்லேலூயா அவன் என்ன செய்தானாம்? வசனம் 33 பாருங்க, ஒரு முறை. 34 பாருங்க, 2வது முறை. 34 திரும்பி சொல்லுகிறது, 3வது முறை. அல்லேலூயா. வசனம் 35 வரைக்கும் கவனியுங்கள். நாம் சொல்லுவோம் ஆமென். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வைகாலையும் தண்ணீரால் நிரப்பினான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. So the water ran all around the altar and he also filled the trench with water. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். பார்த்தா பலிபீடம் வைத்திருக்கிற இடம் முற்றிலும் தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது. அப்ப யாரு பார்த்துட்டு இருக்கிறா? ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி நீங்க இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது என்னை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அதே போல ஜனங்கள் கூடி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எலியா என்ன தான் பண்றார்? அல்லேலூயா. பால் தேவர்கள் 450 பேர் தங்களை வெட்டி கொண்டு ஆடிக்கொண்டு கதறிக்கொண்டு ஜெபித்தும் அவர்கள் ஜெபம் கேட்கப்படலை. இவன் ஒருவன் என்ன செய்து விடுவான்? அல்லேலூயா. எலியாவுக்கு தன் மேல நம்பிக்கை இல்லை, எலியாவுக்கு தன் ஆராதனை செய்த ஆண்டவர் மேல நம்பிக்கை. எல்லாரும் வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஐயா, எந்த பிரச்சனையை நீ ஜெயிக்கணும்னு நினைத்தனா, மேற்கொள்ளணும்னு நினைத்தனா, உன் நம்பிக்கை ஓ மேல இருந்தா ஒரு அளவுக்கு நீ அதை மேற்கொள்ளலாம். ஆனால் முற்றிலுமாய் உன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலை உனக்கு வேணும்னா, நீ ஆராதனை செய்கிற உன் ஆண்டவரிடத்துல இருந்துதான் உனக்கு அந்த பதில் உண்டாகும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
கர்த்தர் பெரியவர். நாம் சொல்லுவோமா ஹல்லேலூயா? ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் 38 கவனிங்கள். Look at verse 38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. எல்லாம் வலது கையை உடனே உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. நான் சொல்லக்கூட தேவையில்லை. காரணம் என்ன? உன் விசுவாசம் பெருகத்தக்க உன் பலிபீடம் இப்போது நான் பேசிக்கொண்டு இருக்கும் போதே கட்டப்படுவதற்காக. Every one of us must build up a faith. You know, as I speak, it must create faith in you, and you will see your altar will be repaired. Amen. இந்த ஆராதனை, இந்த பிரசங்கம் முடிவதற்கு முன்பே ஓம் பலிபீடம் செப்பனிக்கப்படுவதாக. எல்லாரும் 3 முறை சொல்லுங்கள். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஜனங்கள் என்ன சொன்னார்களாம்? 39ஆம் வசனத்தை கவனிங்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஒரு பாடல் பாடுவோமா? எலியாவின் தேவன் நம் தேவன். இந்த பாட்டை தான் நம்ம சர்ச்சில் பாடுவோம். யாரெல்லாம் பாடுற இந்த பாட்டை நீங்கள் ஞாபகம் வைத்துக்கங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் இருந்து தான் நாம் எடுத்து பாடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கையை நல்லா தட்டி, எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார் என்று நாம் எல்லாரும் பாட போறோம். கைகளை தட்டி, நீ உட்கார்ந்து பாடினா நின்று கொண்டு பாடினா நோ ப்ராப்ளம். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் பாடுவோம். Let us give glory unto the Lord. கைகளை தட்டி கொண்டு எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமை. நல்ல மனமகிழ்ச்சியோடு ஏன் பாட வைக்கிறேன் தெரியுமா? உன்னுடைய பலிபீடம் கட்டப்படுவதற்காக. ஹல்லேலூயா. நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்டார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பலிபீடம் நிறுத்தினார் வல்ல தேவன். அந்த காலத்தில் வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். அந்த காலத்தில் வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கையை உயர்த்தி தேவன், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். One more time. கர்த்தரே தேவன், கர்த்தரே என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சொல்லுங்கள். என்றே ஆர்ப்பரிப்போம். One more time. என்றே கையப்படியோ மேல உயர்த்தி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றே ஆர்ப்பரிப்போம். நல்ல கையை தட்டி எல்லாரும் நல்லா ஹல்லேலூயா எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு சுருக்கமாய் ஒரு 3 காரியத்தை நான்
கொஞ்ச நேரத்தில் சொல்ல பிரயாசம் எடுக்க போகிறேன். முதல் காரியமாய் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். லேவியராகமம் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ள உங்களை அழைக்கிறேன். Leviticus chapter 9. I invite you to come to verse 24. Leviticus chapter 9, and I invite you to come to verse 24. I will read in English first of all. ஆங்கிலத்திலே நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The fire came out from before the Lord and consumed the burnt offering and the fat on the altar. When all the people saw it, they shouted and fell on their faces. Shall we say amen? இது இன்னொரு அனுபவம். மோசேயின் காலத்திலே பிரியமானவர்களே, ஜனங்களுக்கு ஆசாரியன் அவன் பலிகளை செலுத்தின போது ஆண்டவர் இந்த பலிகளை அங்கீகரிக்கிறார். வசனம் 22, 3, 4 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் இந்த பலியை அங்கீகரிக்க போது என்ன செய்கிறாரா? வசனம் நமக்கு சொல்லுகிறது, அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். வாசிங்கம்மா, கேட்போம். அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பட்சித்தார் அக்கினியை. அல்லேலூயா. பலிபீடத்தில் இருந்த பலியை பட்சித்தாரா? ஆமென் சொல்லுங்க. அக்கினியால பட்சித்தார். The Lord consumed the offering, the burnt offering and the fat on the altar. Hallelujah. என் ஆண்டவருடைய பிள்ளையை, உன் பலிபீடத்தை கட்டு, செப்பனி, உன் பலிபீடத்திலே உன் பலியை வை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய பலிபீடத்தை நாம் கட்டாம தேவ சந்நிதியில வந்து நின்று நாம் போய்கொண்டே இருக்கிறோம். நீ உன் பலிபீடத்திலே நீ வைக்கும் எல்லா பலிகளையும் அவர் என்ன செய்வாராம்? அவர் பட்சித்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம ஆலயத்துக்கு வந்த உடனே, அப்பா இன்னைக்கு உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், உங்க பலிபீடத்துக்கு முன்பு நிற்கிறேன், அல்லேலூயா, பலி செலுத்த நிற்கிறேன், என் காணிக்கையை செலுத்த வந்திருக்கிறேன், என் பாடல் துதியை செலுத்த வந்திருக்கிறேன், உங்க வசனத்தை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளலாம் வந்திருக்கிறேன், நான் ஆண்டவரே விண்ணப்பத்துலாம் வந்திருக்கிறேன், என் பலியை நீங்க ஏற்றுக்கொள்ளுப்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்க செலுத்துகிற உங்க பலியை கர்த்தர் அங்கீகரிக்க போறார், அற்புதம் செய்ய போறார். எல்லாரும் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்களாம். அநேகர் என் இடத்திலே, ஆலயத்திலே, வாட்ஸ்அப்லையும் நிறைய பேர் டெலிஃபோன் செய்தோம், தனிப்பட்ட வகையில் என்னை பார்க்கும்போது என்கிட்ட சொல்லுகிறார்கள், பாஸ்டர் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை எனக்காக பேசப்பட்ட வார்த்தை, கர்த்தர் என்னோடு பேசினார், நான் தான் உடைந்து வந்தேன், நான் தான் நொறுக்கப்பட்டு வந்தேன், நான் தான் கண்ணீரோடு வந்தேன், ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்டார். பாஸ்டர் இன்னைக்கு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அது எனக்கு இன்று வந்தது என்று ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, சபையில் பலர் சொன்ன, பலர் சொல்லாத, பலர் வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லுன்னு அவசியம் இல்லை, அப்பாவுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் செல்லரை மட்டும் சொல்ல வைப்பார். பாஸ்டர் ஒரு சந்தோஷம் வரும் பாஸ்டருக்கு. அதாவது அப்போ நான் பேசும்போது ஆண்டவர் நிறைய பேர் உள்ளத்தில் பேசுகிறாருன்னு சந்தோஷம் வரும். எல்லாரும் வந்து சொல்லிட்டா பாஸ்டருக்கு பெருமை வரும். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் உங்கள் பாஸ்டருக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எங்கே அவர் எல்லாம் வைக்கணுமோ வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ஒன்றாக வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு மகிமை. பிரியமானவர்களே, இங்க வேத வசனம் நமக்கு மிக அருமையாய் கற்று கொடுக்கிறது. ஆமேன். ஆண்டவர் வந்து பட்சித்தாராம் பலிபீடத்தில் உள்ள அக்கினியை. எலியா பலிபீடத்திலே அக்கினியை வைத்திருந்தான். ஆண்டவர் அக்கினியாய் வந்து பட்சித்தார். இங்கே மோசையின் காலத்திலே ஆசாரியர்கள்
அங்கே பலிகளை வைத்தார்கள். அந்த பலியை ஆண்டவர் வந்து பட்சித்தார். ஜனங்கள் எல்லாம் முகக்குப்புற விழுந்து தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு நாம் வாசிக்கிற லேவிய ராகமம் புஸ்தகத்திலே ஆசாரியர்கள் இடத்திலே ஆண்டவர் கட்டளை இடுகிறார், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அவிழ்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அக்கினி அவிழ்ந்து போய்விட்டது. நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையை மேலோட்டமாய் வாழ்கிறோம். இன்னைக்கு உனக்குள்ளார ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படி விரும்புகிறார். அதனால இன்னைக்கு நம்ம கொடுக்கிற முதல் தலைப்பானது என்ன தெரியுமா? காட்ஸ் இனிஷியல் ஸ்பார்க். இந்த ஸ்பார்க் அல்லேலூயா அல்லது தேவனின் ஆரம்ப அக்கினி பொறி என்று சொல்லி உங்களுக்கு நான் உரைக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஓகே, அப்போஸ்தலர் புத்தகத்திலே நீங்க வந்தீங்கன்னாக்கா பெந்தெகோஸ்து தினத்திலே ஆண்டவர் அக்கினியாய் வந்தார். எல்லாருடைய நாவை எப்படி தொட்டார்? அக்கினியாய் தொட்டார். எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. If you will come with me to Acts of the Apostle chapter 2, and if you will come to verse 2 and 3, you will see how on Pentecost day the fire of the Lord fell upon the people gathered together in his name. And the Bible talks about how the fire touched everyone's lips. Hallelujah. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரித்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த அக்கினி நாம் மேலே விழுணும். எல்லாரும் மேலேயும் இந்த அக்கினி விழுணும். இந்த அக்கினி நம்ம மேலே விழுவும் என்றால் கர்த்தர் நமக்கு பெரிய காரியம். இட்ஸ் அ ஸ்பார்க், பொறி, தீ பொறி. ஆமேன். அக்கினி பொறி நம்ம ஒவ்வொரு மேலே பாய்ந்து வரணும். ஆமேன். யாரெல்லாம் விரும்புகிற ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, என் மேலே உங்கள் வல்லமை பாயட்டும். எவ்ரி ஒன் கேன் பிகம் can develop faith within ourselves and have this fire within us. Hallelujah. This motivation within us. Shall we say hallelujah? Hallelujah. கர்த்தர் பெரியவர். இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். I want to speak to you of a second thing. Okay, முதல்ல இந்த ஸ்பார்க், இந்த அக்கினி தீ, ஓகே, நம்ம எல்லாரும் மேலேயும் பாயின்னு. எப்படி பெந்தேகோஸ்து தினத்தில் இந்த அக்கினி வந்து எல்லாரும் மேலேயும் பாய்ந்ததோ அதே மாதிரி நம்ம மேலே பாயணும். ரெண்டாவது காரியம் லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் அதில் 12ஆம் வசனம். எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓகே, நான் வாசிக்கிறேன், என்னை கேளுங்கள். நம்ம ஹல்லேலூயா சொல்லுவோம். ஓகே, ஆல்ரைட். நான் வாசிக்கிறேன் முதலாவது. பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரம் 12. And the fire on the altar shall be kept burning on it. It shall not be put out. And the priest shall burn wood on it every morning and lay the burnt offering in order on it. And he shall burn on it the fat of the peace offering. Amma vasima. Praise the Lord. பலிபீடத்தில் மேலிருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க பெரியவர். ஹல்லேலூயா. ஓகே, வேதம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறது கர்த்தருடைய பலி. ஹல்லேலூயா. So once again I will read that verse. And the fire on the altar shall be kept burning on it. It shall not be put out. Okay. And the priest shall burn wood on it every morning and lay the burnt offering in order on it.
and ye shall burn on it the fat of the peace offerings. Shall we say amen? கர்த்தருக்கு மகிமை உண்டாகத்தக்க அவர் பெரிய காரியத்தை நமக்கு செய்வாராக. ஒரு வசன வாசியமா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். வாசியமா 24, 25. அல்லேலூயா. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். வசனத்தை கவனியுங்கள். And let us consider one another in order to stir up love and good works, not forsaking the assembling of ourselves together. Shall we say amen? பிரியமானவர்களே, வேத வசனம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமா? ஆலயத்துக்கு வரும்போது தேவனை ஆலயத்துக்கு வருகிறது பெரிதா என்னன்னு. ஆமேன். இன்றைக்கி ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் பார்க்கிறேன், ஜனங்கள் கூடிக்கொண்டு இருக்கிறோம். ஆலயத்துக்கு வரோம், வாஞ்சையாய் வாரோம். ஆமேன். இந்த வாரம் மாதம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அக்கினி, பலிபீடத்தின் அக்கினி. ஆமேன். இன்னைக்கு கர்த்தர் அதை குறித்து நமக்கு தெளிவாய் பேசுகிறார். என்னன்னு பேசுகிறார்? அது அவிழ்ந்து போகக்கூடாது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இரண்டாவது காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். வசனம் 13. கேன் யூ ப்ளே த ஸ்லைட் ப்ளீஸ்? பிரைஸ் தி லார்ட். கவனிங்க. அவர் டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டி, நம் தினமும் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா, ஆசாரியன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு நாளும் இது தேவனுடைய கட்டளை. என்னன்னா, அவன் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அந்த பலியை அல்லது அந்த வெறுவுகளை அந்த அக்னிக்குள்ளார போட்டு அதை எரிய வைத்து கொண்டே இருக்கணுமா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கு ஆவிக்குரிய விளக்கம் என்ன? ஆவிக்குரிய விளக்கம் என்ன? எப்படி அக்கினி, உன்னுடைய பலிபீடத்தின் அக்கினி அவிழ்ந்து போகாமல் இருக்கிறது? அல்லேலூயா. வெறுகுகளை அக்கினியில் போட்டால் அந்த அக்கினி பெரிதாகும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நீ அந்த வெறுவுகள் என்று சொல்லும் போது அது ஆவிக்குரிய விளக்கம் என்னென்றால், நீ செய்யக்கூடிய ஜெபம், அல்லேலூயா, நீ செய்யக்கூடிய வேத தியானம். ஆமேன். ஆலயத்துக்கு வரதை சிலர் விட்டுறது போல நீ விட்டு விடாம பயபக்தியோடு, யார் வராங்க வரல அது எனக்கு கவலை இல்லை, நான் வருவேன், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய என் கடமையை செய்வேன். ஏன்? என்னுடைய பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி என்ன செய்யப்படக்கூடாது? அவிழ்ந்து போகக்கூடாது. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவிழ்ந்து போகக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் சொன்னேன், பால் யோங்கி சோய் மரித்து போய்விட்டார். அவர் சபைக்கு எப்போதும் ஞாபகப்படுத்துவாராம். என்ன ஞாபகப்படுத்துவாராம்? ஒரு வாரத்தில் 2 முறையாவது விசுவாசிகள் ஆலயத்தில் கூடணும்னு சொல்லுவாராம். அப்போ ஆலயத்துக்கு அதுக்கு தகுந்த ஆக்களை கூட்டங்களை நடத்துவார்களா? ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வாங்க. நம்ம சர்ச்சில் அதனால்தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த புதன்கிழமை ஒரு ஆராதனை விடுவதே இல்லை. ஆமீன். ஏன்? விசுவாசிகள் பலிபீடத்தில் இருக்கிற பலி என்ன செய்யப்பட வேண்டும்? அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமீன். எல்லாம் கையை பிடிச்சு காட்டுக்க பார்க்கலாம். அது என்ன செய்யப்பட வேணும்? எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்க ஆமீன். அல்லேலூயா. பலிபீடத்தில் நம்ம சில பாட்டெல்லாம் பாடுவோம். நம்ம சொல்லுவோம், பலிபீடத்தில் எந்தன் பரனே, இப்படி கீர்த்தனை பாடல், இப்படி நிறைய பாடல் இருக்கிறது. பலிபீடம். ஆமேன். பீடம் போல் என் ஜபங்கள், இதெல்லாம் பிரியமானவர்களே நம் இவ்வேதத்தின் அடிப்படையில் பாடுற பாடல்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். சரியா? மூன்றாவது காரியத்தை சீக்கிரமாய் சுருக்கமாய் சொல்லி உங்க கூட நான் ஜெபிக்கிறேன். வசனம் 13. A perpetual fire shall burn on the altar, it shall never go out. வாசியமா கேட்போம்.
பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மூன்றாவது தலைப்பு the endless flame அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். முடிவு இல்லா அக்கினி அப்படின்னு. ஏன்னா நம்ம பார்க்குறோம் அது அவிழ்ந்து போகக்கூடாது என்று வேத வசனம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம், ஆண்டவர் அந்த அக்கினியை எரிய பண்ணுகிற அக்கினி பொறி என்று நம்ம பார்த்தோம், ஸ்பார்க் அப்படின்னு பார்த்தோம். அவர் தான் அந்த தீயை பற்ற வைப்பார், இன்னைக்கு அதை பற்ற வைப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்கிறோம், அந்த தீ அணியக்கூடாது. ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த தீ அணியக்கூடாது. முடிவில்லாத அக்கினி. ஆமென். யாருடைய தீலாம் மங்கி போயிருச்சு, அல்லேலூயா, அணிந்து போயிருச்சு, ரொம்ப நாள் ஆயிருச்சு. இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னுடைய தீ அவிழக்கூடாது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். Take Daniel chapter 3. I invite you to come to verse 17 and 18. Our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us from your hand, O king. But if not, let it be known to you, O king, that we do not serve your gods, nor will we worship the gold image which you have set up. Amen. வாசிமா கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொருசிலை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இதில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? ஷாட்ரக் மேஷக் அபேத்நேகோக்குள்ளார இருந்த தீ எந்த சூழ்நிலையிலையும் அந்த தீ அணியாது. அவர்களுக்குள்ளார இருந்த ஒரு அக்கினி, எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்காமல் போனாலும் நீர் உண்டு பண்ணின இந்த போர் சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம், தலையை வணங்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். ஆமென் அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். இதுதான் நாம் என்ன சொல்லலாம்னாக்கா, இந்த ஷாட்ரக் மேஷக் அபேத்நேகோக்கு இருந்த விடா நம்பிக்கை. அல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, என் ஆண்டவர் தான் தேவன். இன்னைக்கு நிறைய நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற கூட்டம் பெருகி கொண்டிருக்கிறது. தெய்வம் இல்லை. நீங்க கேட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க சொல்றது நியாயமாய் தோன்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன் என்று வேதம் சொல்கிறது. The Bible says, if you say there is no God, and then you are a fool. Hallelujah. You are a fool. இன்னைக்கு நிறைய நாம் பார்க்கிறோம். நம்ம நினைத்தோம் சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சுன்னா நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுலபமாக சொல்லலாம். ஆனால் அதன் மூலமாய் வருகிற கெடுதி ஏராளம். நிறைய பேருடைய இருதயம் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு, நோ வே, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம். அல்லேலூயா. ஷாட்ரக் மேஷக் அபேத்நேகோ போல அந்த தீ அணியாத தீ. ஒரு தீர்மானம் இன்னைக்கு செய். நான் சர்ச்சை விட்டு போகிறேன், பாரத்தோடு வந்தேன், ஆண்டவர்கிட்ட எல்லா பாரத்தையும் இறக்கிட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் எனக்குள்ள ஒரு தீ வந்துருச்சு, கர்த்தருடைய தீ. அது இனி அணியாது. அது அணியாமல் இருக்கிறது வாயில் இல்லை, உன் செயலில் இருக்கு. நீ போய் ஜெபம் பண்ணுன்னு, வேதம் வாசிக்கணு. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வரதை விட்டுறக்கூடாது, பிடிச்சிக்கணும். ஆமேன். நம்ம சிந்திக்கணும், 2 முறை ஆலயத்தில் கூடுறதை விட மாட்டேன்னு சொல்லுன்னு. ஆமேன். கர்த்தர் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் தேவ சன்னதியில் எழுந்து நிற்க போகிறோம், தேவனுக்கு மகிமை செலுத்த போகிறோம். வாருங்கள், கர்த்தரை நம்ம எல்லாரும் உயர்த்த போகிறோம். என் கூட சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவரை நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரியவர்.